மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் உன்னை நினைத்து இதுவரை அழலினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தரை செய்கிறதான பெரிதான காரியங்கள் காட்சி. நாங்கள் உண்மை மறந்தாலும் கூட கர்த்தர் எங்களை மறவாதபடிக்கு எங்கள் பக்கத்திலே எங்கள் கூடவே இருக்கிறது காட்சி. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுடைய வேளை ஆண்டவரே, நீர் வார்த்தை கொண்டு பேசும், என்னை மறைத்து நீ பேசும். பெருமையான பாத்திரம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேலை சிலதிலிருந்து வரும்போது ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இங்கே இருப்பார் அப்படின்னு தான் நினச்சேன். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லும்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு டாபிக்கில் பேசும்படி ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதான் இங்கே வந்து யார் பேச போகிறது அப்படின்னு நீ தான். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே ப்ரிப்பேர்லாம் பண்ணேன், வசனத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணேன். இதுதான் என்னுடைய அனுபவம். ஏன்னா என்னுடைய சுயமும் மற்ற காரியங்களோ இதுக்கும் பிரயோஜனப்படுது. நானும் கூட ஆரம்ப நாட்களில் நிறைய கண்கார்டன்ஸு இதெல்லாம் வச்சு நிறைய காரியங்கள்லாம் ஆராய்ந்ததான காரியங்கள் நேரங்கள்லாம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஞானமோ புத்தியோ அறிவோ ஒரு பிரயோஜனமும் இல்லாதது. ஹல்லேலூயா. வந்து உட்கார்ந்தேன், உடனே இந்த பாட்டு எனக்கு வந்தது, மறவாமல் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கோயின்சிடென்ஸை பாருங்கள். தம்பி சொன்ன ஒரு சாட்சி, இந்த பாடல், இதுதான் ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒன்றுமாய் நம்ம விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் என்ன பேச போகிறேன் இதெல்லாம் அதான் கர்த்தர் இதுக்கு ஏற்ற விண்ணமாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம்.
யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. ஆமா, என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல இதெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா சபை காலியாகிடும். இன்றைக்கு பெரிய ஜி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நிறைய காரியங்கள் எல்லாம் பெரிய ஜி அவர், நம்ம சின்ன ஜி. ஹல்லேலூயா. இந்த மாதிரியான காரியங்கள், வாக்கு தத்தங்களை அப்படியே சுதந்திரிக்கிறதான ஒரு ஜன கூட்டம் நம்ம. ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் மாம்சம். உலகத்தின் காரியங்களை நம்ம நாடி தேடி ஓடுவோமே ஆனால் அது மாம்சம். பிரியமான தேவ ஜனமே, அதுதான் சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடவும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம். உங்களுக்கு பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நல்ல உயர்வான காரியங்கள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஆனால் பரலோகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம எப்படியாய் நாம் இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி ஆராயணும். ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திரையாகமம் 33 எடுக்க வேண்டாம், நான் சொல்ல பாருங்க. 12-13 நினைக்கிற வசனம். முகமுகமாய் தேவனை பார்த்ததான மோசே அவர் கேட்கிறதான ஒரு கேள்வி, இன்னும் நான் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு, இன்னும் நான் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு கிருபை தாரும் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சமீப காலத்தில் எனக்குள்ள ஒரு கேள்வி, இந்த வசனம், இந்த வேதாகமம் ஒரு 3 மார்க்கம், இந்த உலகத்தில் இருக்கிற டாப் ஒரு பெரிய மார்க்கங்களை, ஒரு மதங்களை கொண்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், யூத மதம் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்குது. இதே பேஸ் பண்ணி தான் முஸ்லிம்ஸும் இதே பைபிளை காப்பி பண்ணி குரான் அவங்க இதே காரியங்களை வச்சு போகிறாங்க. இப்போ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான பாதையில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? நம்ம எந்த பக்கம் போகிறோம்? யூத மார்க்கத்தின்படி போகிறோமா? இந்த மார்க்கம் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குமா? இல்லை இப்போது சமீப காலத்தில் மாம்சத்தின்படி நடத்தி கொண்டு இருக்கிறதான உலக ஞானம், அறிவு, இப்படியாய் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறதான இந்த பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பரலோகத்துக்கு போவீங்களா? ஹல்லேலூயா. இந்த மார்க்கம், எந்த மார்க்கம் உங்களை கொண்டு போகும் அப்படின்னும் போது ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் போய் கொண்டு இருக்கிற பாதை சரியா? நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபம் சரியா? நான் ஆராதிக்கிறதான ஆராதனை சரியா? ஹல்லேலூயா. நான் போய் கொண்டு இருக்கிற சபை சரியா? என்ன நடக்குதா? ஹல்லேலூயா. ஆமா, நான் மரித்தேனானால் எனக்கு ஒரு கல்ற இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நமக்கு மாதவரம் சிஎஸ் இருக்குது. ஹல்லேலூயா. நாம் பிரியமான தேவ ஜனமே, இதெல்லாம் வாழ்க்கை. மணவாளன் கேட்டுதான ஒரு மணவாட்டியா, அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறதான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இங்க பாருங்க, தாசன் நெபியா சொல்றாரு, அவரிடத்துல நன்மையை பெற்றதான. ஹல்லேலூயா. தீமையும் பெற வேண்டாமோ? இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம் நெகட்டிவா வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு சொந்தம் ஒரு மரணம். அந்த மரணத்துக்கு நான் போகும்போது எனக்கு ஒரு அக்கா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என் மனதில் இன்னைக்கும் விட்டு போல. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா என்னை கை விட்டார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, என்ன மாதிரி ஒரு நாசனுடைய அனுபவத்தை பாருங்க. அப்படி வாழ்க்கையில் எங்கிருந்து எப்படி வராது? ஏன் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது தேவனை மறுதளிக்கிறதான ஒரு காரியம்? இன்னும் நீங்கள் யோபில் படிச்சீங்கன்னா சொல்லுவார், அவர் வாயினால மறுதளிக்கல, தேவனை தூஷிக்கல. ஹல்லேலூயா. ஆமாம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ உபத்திரம்,
வேதனை, நிந்த, அவமானம் எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் கூட ஏன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நமக்கு ஒரு தாழ்ச்சி வருது, ஒரு நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்னா அவர் கைவிட மாட்டேங்க, நம்மளை விட்டு பார்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடி 20% எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 மாதம் உன்னை கூட விடுவார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறது? ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கல, நாம் போய்கொண்டிருக்கிற மார்க்கம் எப்படியா இருக்குது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஏதாவது அர்த்தம் இருக்குதா? ஹல்லேலூயா. ஆமாம், ஒரே பாடுகள், ஏதோ சம்பளம் வருது, ஆனால் வேலை செய்யும்போது துக்கம், ஏன்பா இது ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கு. பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியா இருக்குதா என்ன பண்ணணும், ஒரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக. அப்படி ஜெபம் கூட சரி, கொஞ்சம் பெருமையாக போயிட்டீங்கன்னா வர மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் நான் நல்லா இதில் பார்த்தீங்கன்னா என்னை தாழ்த்தும் பொழுது தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நான் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது தான் கர்த்தர் எனக்கு மூலியமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, அறிவும் இல்லை. கர்த்தர் அவருடைய ஆவியானவர் எனக்கு தந்து ஆவியின் மூலமாக என்ன பண்ணுறாரு, திருஷ்டாங்கமாய் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது நான் தான் நடத்துகிறேன், என்னுடைய சித்தத்தின்படி தான் இது நடக்குது, என் சித்தத்தின்படியாக தான் எல்லா காரியங்களும் நடக்குது. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இது நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலத்தில் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டோம், மாம்சத்தின்படி என்னென்னத்தையும் அனுபவிச்சோம், எதோ பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. அப்படி சாப்பிடாத சாப்பாடு இல்லை, ஒரு கறியும் இல்லை, எதையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், இனி வருகிற நாட்களாவது நம்முடைய மனவாளனுக்கு ஏற்றதான ஒரு மனவாட்டியா. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவன் ஜீவிக்கிறது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு பிரயோஜனமாய், எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நம்ம மாறும்படியா என்ன பண்ணோம், நம்ம வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே பாருங்க, அருமையான தாசன் யோபு, அவரிடத்துல நன்மையை பெற்றதான நாம். ஹல்லேலூயா. ஆமாம், தீமையை பெற வேண்டாமோ. ஹல்லேலூயா. அவர் அதை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆமாம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியே மேலே 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 போயிட்டு இருக்கிறாங்கன்னா வேற யாரும் ஒன்று லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் விட்டானா கீழே விழுந்துடுவேன். ஹல்லேலூயா. ஆமாம், பிரியமான தேவஜனம், இதுதான் சரியான ஒரு ஆவிக்குரியதான வாழ்க்கை. கூடைய மனைவி வர ஆசீர்வாதமான நாட்களில் இருக்கிறார், செல்வ செழிப்பு, ஒரு கழிப்பு, எல்லாத்தினுடைய காரியங்களிலே அனுபவித்து கொண்டிருக்கிறதான, நன்மையே அனுபவித்து கொண்டிருக்கிறதான மனைவி கூட இருந்ததா சொல்றார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை. ஹல்லேலூயா. இதுதான் நடக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னா ஸ்தோத்திரம், கொடுக்கலன்னா ஹல்லேலூயா. பிரியமானது, தேவனை தூஷி கர்த்தர் எனக்கு ஒன்று செய்யும் யார் சொல்ல முடியும்? மறவாமல் நம்ம நினைத்திருக்கிறோம். இந்த நாளில் நம்ம நிற்கிறது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இதுவரை நம்மளை தாங்கி அப்படியே ஏந்தி தப்புவித்து சுமந்து கொண்டு வருகிறார். எத்தனை போராட்டம், எத்தனை காரியங்கள். ஹல்லேலூயா. இதன் மத்தியில் கர்த்தர் நம்ம எப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இப்படிப்பட்டதான ஆவிக்குரியதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். யோபுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரியதான பக்குவம், இதுதான் ஸ்பிரிச்சுவல். ஹல்லேலூயா. நன்மையை அனுபவித்து ஸ்தோத்திரம் சொல்றது அது மாத்திரம் இல்லை, தாழ்மையான ஒரு நேரத்திலையும் சரி, இழுக்கப்பட்ட நேரத்திலையும் சரி, இழப்பின் மத்தியிலையும் சரி. ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் மனைவி நான் இழந்த போது கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் கொடுத்தாரு. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம இழந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, எப்படி இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபோ தவிர வேறு விதமாய் உங்களை இன்றைக்கு பல விதமான காரியங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறதான
அந்த காரியங்கள் சரியா என்பதை ஆராய்ந்து தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாதைகளை போகணும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய பாதைகளை மாற்றணும். கர்த்தர் அவருக்கு சித்தமானது அந்த காரியத்தை என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்தில் இருந்து அறிந்து தெரிந்து நம்முடைய ஜெபம் மாறணும், நம்முடைய சாட்சியின் ஜீவியங்கள் மாறணும், நம்முடைய பாடல் மாறணும், நம்முடைய ஆராதனை மாறணும். தேவனை எப்படியா துதிப்பது என்பது அவரே நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளே நடக்கும் பொழுதுதான் நன்மை ஒன்றான ஸ்தோத்திரம் ரொம்ப பெரிய அப்படியே நம்ம எக்ஸாஸ்ட் ஆகும். அல்லேலூயா. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய் கொண்டு பெரிய உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆவிக்குரியதான ஜீவியம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதுபோல இழந்து போகிறதான காரியத்தை குறித்து வருத்தப்படாதபடிக்கு அதை சகிக்கும்படியான கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஆமா, எப்படியா இந்த அனுபவங்களுக்குள்ளே அவர் கடந்து போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையாகவே நான் எந்த ஒரு தியானமானும் பண்ணல, எந்த ஒரு மெடிடேஷனும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறவருமாய் அவர் தான் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது எனக்கு மாத்திரம் நல்லா தெரியும். இந்த வாசிங்க 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். அல்லேலூயா. யார் இன்னைக்கு இதை சொல்றது? நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வந்தேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஒரு யாராவது பையன் சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அப்பா இவரு, எங்க தாத்தா இவரு, ஒன்றும் இல்லைனாலும் சரி ஒரு பெருமை, என்னமோ ஒரு பெரிய நிறைவோட வந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க. அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன்னா அந்த தாழ்மையை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த நெருக்கத்தை, நான் ஒண்ணுமில்லைன்றதான ஒரு காரியத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை என்ன பண்ணுறது, வெளிப்படுது. அல்லேலூயா. நம்மை போல பரதேசியார் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்திருப்பார், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஆமா, உடுத்துற உடைக்கு கஷ்டப்பட்டிருப்பார். பரதேசியார் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறதான ஒரு மனுஷனாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அந்த மாதிரி நாட்களுக்கு தான் தெரியும். அந்த நாட்களில் தாமஸ் ராஜா ஐயா அடிக்கடி சொல்வார். அல்லேலூயா. அவர் அந்த கஷ்டப்பட்டதான அந்த நாட்கள் அவங்களுக்குலாம் அந்த மாதிரியான நாட்களுக்கு அந்த வந்த உடனே ஏதாவது அல்லேலூயா. நான் சொன்னது தப்பா நினைச்சுக்காதீங்க. சிலர் இல்லாம என்ன பண்ணுவாங்க, நகைகள்லாம் எடுத்துருவாங்க. அப்படியே பெண்டிகாஸ்டல் லைஃப் தான், பரிசுத்தமா இருப்பாங்க. திடீர்னு வந்துச்சுன்னா, இப்போ திடீர்னு வெளியே போட்டிங்கன்னா கஷ்டம், மற்றவங்க பார்த்து கிண்டல் பண்ணோன்னு வீட்டுக்கு வெளியே போட்டுருப்பாங்க. உங்களுக்கு புரியும், என் கண்களால் நான் கண்டதான காரியங்கள். அல்லேலூயா. சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்தேன் நான். அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் ஒரு மெய்யான ஒரு வாழ்க்கை, டிரான்ஸ்பரன்சி. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது சொல்லுங்க, இதுதான் என் நிலைமை. இந்த மாதிரியான ஒரு தாழ்மையான நிலைமையில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் என் தேவன் ஒரு நாளும் என்னை விட மாட்டேன். 2வது காரியத்தை சொல்றாரு, நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நான் உன்னத்தை எடுத்துட்டு போக போறது கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு எனக்கு பெருமை? ஐயோ, எனக்கு இவ்வளவு அவருக்கு நான் எடுத்துனா போக போறேன். முதல்ல ஒண்ணுமில்லை கிடையாது, நத்திங். 2வது நான் ஒன்றும் எடுத்துட்டு போக போறது கிடையாது, கர்த்தர் கொடுத்தேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதபடிக்கு நான் வனாந்திரங்களை சுற்றி திரிந்த கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இது மாதிரி பரதேசியை போல சஞ்சரிக்கிறதான வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் பண்ணுவார். படிப்படியாக என்னுடைய உத்தமத்தை பார்த்து தேவ பயத்தை கண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை ஆண்டவர். காரணம் என்னன்னா, தேவ பயமே கிடையாது. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்தார். எனக்கு இருக்கிறதெல்லாம் என்னுடைய பலனோட சாமர்த்தியமும் அல்ல. அல்லேலூயா. கொடுத்தார். இந்த அனுபவம், இந்த வசனத்தின் ஆழத்தின்படி
நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவர் எங்கேருந்து வந்தார், அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி, அவர் எங்கேருந்து வந்தார், எப்படியா இந்த உயர்வு வந்தது. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை இந்த வசனம் அப்படியே தாங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஐ எம் நத்திங், ஒன்றுமில்லாதபடிக்கு நான் ஆண்டவர் என்னை அழைத்தார், கத்தரி ஒழுவாய் திருளாய் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் கொடுத்தது, அவர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னதான் சரி, நான் வாழ்வானாலும் சாவானாலும் சரி, அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். பிரியமான தேவஜனம், வசனத்தை முன்னாடி இந்த வாசிங்கன்னா தெரியும், யோகனுடைய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரணம் அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. இதுவரையும் நம்ம சொல்ல முடியாது, நம்மளை பார்த்து. ஆனால் இனியாவது ஒரு வாழ்க்கை, ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா போய் எல்லாம் போய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முன்னாடி ஒரு நாட்களில் எனக்கு ஒரு அனுபவம். நான் ஒரு சபைக்கு பிரசங்கிக்க போகணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், பொய் சொல்கிறாயே அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆண்டவரே, இது இந்த இடத்துக்கு நான் எப்படி போய் பிரசங்கிக்கிறேன், அவ்வளோதான். என் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்போ எனக்கு எல்லாரையும் ரெடி பண்ணி குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்துகிட்டு நானும் என் மனைவி போயிட்டுருக்கோம். இதை கரெக்டாக வந்து அந்த ரிங் ரோடு அதில் திரும்பும்போது எனக்கு ஒரு பாட்டு வருது என் மனசு. ஹல்லேலூயா. நம்ம இப்படி தான் ஆவியானவர் நம்ம நடத்துவார். எஜமானனே எஜமானனே, என் இயேசுராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தான். இந்த பாட்டு பாடும்போது எனக்கு உள்ளத்தில் இருந்த என் ஆவியானவர் சொல்கிறார், உண்மையாக இருக்குது. போய் பாடுகிற பாடல். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாமே ஆண்டவரை நம்ம உயர்த்துகிறதான காரியங்கள் எல்லாமே மாயையாக காணப்படுகிறது. பிரியமான தேவஜனம், இது ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இங்கே பார்த்து சொல்றாரு, அவனை பார்த்து அவன் உத்தமன் சன்மார்க்கன். ஹல்லேலூயா. ஆமாம், பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய். ஹல்லேலூயா. அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை. பிரியமான தேவஜனம், இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான காரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் உத்தமமாய் காணப்படும் பொழுது, நம்முடைய சன்மார்க்கனாய் காணப்படும் போது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே இது உமக்கு பிரியமா பிரியமா பிரியமான்னு கேட்டு 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 அவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான்னு கேட்டு அப்படியாய் நம்மை மறுரூபப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். தேவனுக்கு பயந்து எப்படியா அவன் தேவனுக்கு பயப்படுறான்னு பாருங்க. 5வது வசனத்தை வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள். சில நேரங்களில் தானே வரும். ஆமா, பெருமை வரும்போது தானா என்ன பண்ணணும், ஒரு தூஷிக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருதயத்தில் தோன்றும். வாயினால நம்ம சொல்ல மாட்டோம். ஒருவேளை அனுபவிச்சிருக்கலாம் நீங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருதான் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படி இருதயத்துல தேவனை தூஷித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருப்பார்கள். பாட்டி. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம கூட என்ன பண்றோம், நம்ம சொந்த பந்தங்களோடு கூட சேரும்போது நிறைய காரியங்கள். பிரியமான தேவஜனம், ரொம்ப சந்தோஷம். இது நிமித்தம் என்ன பண்றோம், மற்றவங்களை பத்தி அதை பத்தி இதை பத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சில நேரங்களில் நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனம், அவன் எவ்வளவாய் தேவனுக்கு பயப்படுறான் பாருங்க.
அவ்வளவாய் ஆண்டவரோடு கூட ஒன்றி வாழ்ந்து வருவதற்கான ஒரு வாழ்க்கை. இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா, அதுக்கேற்றதான ஒரு பலியை செலுத்தி, அந்த பாவ நிவாரண பலி ஹல்லேலூயா பலியை செலுத்தி அந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறதான அந்த சாபத்தை நாம் ஹல்லேலூயா எடுத்து போடும்படியான ஒரு அனுபவம். பிரியமான தேவஜனமே, எவ்வளோ ஒரு இது மாதிரியான நாட்கள் ஹல்லேலூயா, இந்த நாட்களில் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஹல்லேலூயா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறதான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் பார்த்து சொல்லும்படியான ஒரு உத்தமமான வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிற நாட்களில் ஒரு வார்த்தை வரும், ஹல்லேலூயா, நீ நான் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்பான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. கிறிஸ்தவனாலே நாச்சு போய் ஹல்லேலூயா, ஆமாம், திருடு, எல்லா பித்தலாட்டமும் இன்னைக்கு காணப்பட்டிருக்கிற நிலைமையில காணப்படுது. ஊழியக்காரர்கள் சொல்லி மாயமானம், வேஷம். பிரியமான தேவஜனம், ஆண்டவர் சொல்றாரு, பார்த்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருக்கிறான். அவனை போல நம்ம நீ இவ்வளவு பெரிய ஊழிய செய்த, இத்தனை ஆத்துமாக்களுக்கு நான் ஆசாரம் கொடுத்தேன், இவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டி வச்சிருக்கிறேன், இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா, கர்த்தரை பார்த்து சொல்லு, அவன் உத்தமன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, என் உத்தம ஊழியக்காரனே, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசின்னு சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கும்படியான ஒரு அந்த அந்த நாள் அதுதான் செய்யும். ஹல்லேலூயா, அதை எழுந்து போயிட்டுனா அதோட ஒரு மோசமான நிலைமை ஒன்றுமே இல்லை. நீ பூமியில் பெரிய ஊழியம் செய்திருக்கலாம், பெரிய அற்புத அடையாளங்களை செய்திருக்கலாம், அப்படியே இந்த 1ஆம் தேதியில் தீர்க்க தரிசனங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேறிருக்கலாம். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் தினந்தோறும் நம்மோடு கூட பேசுவோம். தினந்தோறும் வசனத்தோட பேசுறது தான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் எனக்கு என்ன நடக்க போறதுன்றத உன்னோடு கூட பேசுகிறது தான் உனக்கு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஆமா, அது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதோ அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வருஷத்துல இந்த வருஷத்தை குறித்து அமெரிக்க தேசத்துக்கு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, அமெரிக்க தேசத்துல அவ்வளவுதானே செய்ய போறாரு. பிரியமான தேவஜனமே, இந்திய தேசத்துல இவ்வளவுதானே செய்வார். அவர் எல்லா தேசத்தையும் என்ன பண்றாரு, 1 மணி நேரத்திலேயே முடிச்சது. ஹல்லேலூயா, பிரியமான தேவஜனமே, நாம் அறிந்து தெரிந்து கொள்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும் பொழுது அந்த மாயையான காரியங்களை ஈஸியா புரிந்து கொள்ளலாம். ஒரு தீர்க்கதரிசியோட ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன். அவர் எடுத்து ஆரம்பிக்கிறதுலேருந்தே போய் ஹல்லேலூயா அப்படியே போச்சு. என் மனதில் ஆவியில் உணர்றேன் இப்படியா. ஹல்லேலூயா, ஒரே ஒரு காரியம் தான் தீர்க்கதரிசி. இனி வரும் நாட்கள் எல்லாம் பிரியமான தேவஜனமே, யோபு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். ஹல்லேலூயா, நாம நசுக்கப்படும்படியான நாட்கள் வரும், நெருக்கப்படும்படியான நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஓட்ட எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறதான வேதனை, அதுபோல வேறு விதமான வேதனைகளை நாம் சந்திக்கும்படியான நாட்கள் வரும். இனி நன்மையான நாட்கள் நீ பார்க்கவே முடியாது. ஆனால் இதன் மத்தியிலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், அதற்கேற்ற கிருபையை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஆமா, இந்த நாட்கள்ல நீ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லு, நீ வாழாகாமல் தலையாக கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா, அவரோடு கூட நடக்கிறதான ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட அவருடைய கரத்தை பிடிச்சு நடக்கிறதான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா ஹல்லேலூயா நம்ம தோத்து போயிடும். ஹல்லேலூயா, பிரியமான தேவஜனமே, இதுக்கு தான் யோபுவை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். சொல்றாரு, நன்மையை பெற்றதான நான், ஹல்லேலூயா, தேவனிடத்துல நன்மையை பெற்றதான நான் தீமையை பெற வேண்டாமோ. ஹல்லேலூயா, பிரியமான தேவஜனமே, சொல்றாரு, தாயின் கர்ப்பத்திலிருந்து நத்திங், ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுத்தாங்க எப்படி சொல்றாரு, ஒன்றும் இல்லாத நம்மளை போல வெறுமையாய்
ஒரு எதிர்காலமே இல்லாத நாட்கள்லாம் நம்ம கடந்து வந்துடும். நான் யோசிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா, எனக்கு இப்படி ஒரு காரியம் வருமா. நான் மாதவரம் ஸ்கூலில் 10th பாஸ் பண்ணும்போது எனக்கு தமிழ் படிக்க தெரியும். அல்லேலூயா. ஆமாம், சில பேர் நினச்சிப்பாங்க நான் போய் வெளியே சாட்சி சொல்லும் போது பிரதர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாரு, ஒரு இங்கிலீஷில் நான் பேசுவேன், இங்கிலீஷில் ஏபிசிடியை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இதே எங்கள் அத்தை வீட்டில் அங்கே ஒரு சின்ன இது நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினத்தந்தி பேப்பர், இந்த பேப்பரை கொடுத்துட்டு அதை படிக்க வச்சுட்டு என் சகோதரர் எபினேசர்லாம் கிண்டல் போடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்து இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். அதில் அந்த THE அந்த அதை தவிர அந்த த அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர எனக்கு தெரியாது. அப்படியா இருந்ததான என்ன, நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது என் தனிப்பட்ட ஜீவியத்தில் அவர் தான் ரட்சகர், அவர் தான் தேவன் என்று சொல்லி நான் அறிந்த போது அல்லேலூயா, ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், இதே எம்ஆர்எல் பாலிடெக்னிக்கில் நான் படிக்கும்போது என் கூட படித்தவங்கலாம் வந்து பலவிதமான டிகிரிஸை படித்து முடிச்சுட்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், என் கூட படித்தவரில் ஒருத்தர் கொக்கோ கோலாவோட கெமிஸ்ட். அல்லேலூயா. முக்கியமான ஒரு நபர். இன்னொருத்தர் அவரும் ஒரு கெமிஸ்ட், அவர் வந்து மெட்டல் சம்மந்தப்பட்டதான ஒரு ரிசர்ச் பண்ணுறவர். அல்லேலூயா. நிறைய பேர், ஆனால் பாஸ் பண்ணது 6 பேர். 6 பேரில் நான் ஒருத்தன். அல்லேலூயா. ஆமாம், அந்த 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணது நான் ஒருத்தன். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவன் கர்த்தருடைய கிருபை, கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு தனிமரமாக இருந்ததான என்ன ஆண்டவர் ஒரு கனிமரமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு தோப்பாய் மாற்றினார். ஒரு உயர்வை தந்து ஒன்றுமே இல்லாத என்ன இவ்வளவு தூரம் உயர்த்தினார். இவ்வளவுத்துக்கும் காரணம் அவரை பற்றி கொண்டுதான் அந்த காரியங்கள். ஒருவேளை பாதி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்ம அவருடைய அன்பை விட்டு விலகி இருக்கலாம். அல்லேலூயா. உண்மையாகவே சரி, நான் அதிகமாக விழுந்துட்டேன். அதனால தான் பாட்டு பாடுவேன் நான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டமாக ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டுங்கன்னு சொல்லி நான் பாடுகிறதான ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு மீண்டுமாய் ஆதியில் கொண்டிருக்கிறதான அந்த அன்பு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆதியில் எப்படி நேசித்து இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் என்ன பண்ணணும், எழுப்பணும். அல்லேலூயா. ஆமாம், பிரியமான தேவ ஜனமே, இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நத்திங், ஒன்றுமே இல்லாத நான் கர்த்தர் தான் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்தேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் இழந்தாலும் சரி அல்லேலூயா, அவரிடத்துல நன்மையை பெற்றுதான நான் தீமையை எதாவது அல்லேலூயா. ஆமாம், என் சூழ்நிலைகள் தலைக்கீழாய் மாறலாம், எல்லாவற்றையும் அழிந்து போகலாம். கற்றுக் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஒரே நாள் இழந்து போகலாம். சரீரத்தில் வேதனையோடு கூட ஓட்ட எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறதான ஒரு அனுபவத்திலையும் ஒரு தாசன் சொல்லுகிறதான அந்த காரியம் எப்படியா இருக்குது பாருங்க. தெய்வம் கொடுக்கிறதான அந்த சாட்சிக்கு அப்படியே 100% அது பொருந்துகிறது. அல்லேலூயா. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான மனுஷனாக இருக்கார். அல்லேலூயா. இவனை போல பூமியில ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிதான ஜீவியம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பிரியமான தேவ ஜனமே, இதுவரையும் நம்முடைய போய் கொண்டிருக்கிற பாதை ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்கிறோம். ஆவிக்குரிதான காரியங்களில் நாம் போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு பிரியமான பாதையாக இருக்குதா? ஒரு சாட்சியின் ஜீவியம் நாம் ஜீவிக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதா? இல்லைன்னா இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. அதை புதுப்பிக்க கர்த்தாவே வேண்டுமாய் தகப்பனே, அல்லேலூயா, உடைய அன்புக்குள்ளே நான் கடந்து வரணும். அல்லேலூயா. உம்மை நேசிக்கும்படியான ஒரு பிள்ளையா நான் வாழ ஆண்டவரே, உத்தமமாய் உமக்கு பிரியமாய் நான் ஜீவிக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம நம்முடைய காரியங்களை மாற்றிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதான் நீங்கள் உங்களுக்கும் சரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளரும்படியாக என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நம்ம குடும்பமாய் சந்திக்கும். அல்லேலூயா. ஆமாம், அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக
அநேகரை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இனி வரும் நாட்களில் தேவனுக்கு அந்த ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யணும். பிரச்சனையில் இருக்கிற மக்கள், போராட்டத்தில் இருக்கிற மக்கள், ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாம், அவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஹல்லேலூயா. ஆமாம், கண்களை மூடணும். ஜீசஸ் வி பிரைஸ் யூ. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி யோபினால் எப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஜீசஸ் வி பிரைஸ் யூ. நம்ம யாராவது பார்க்க முடியாத ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. இதுவரையும் நம்ம கடந்து வந்தது அந்த பாதை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். ஜீசஸ் ஒரு மாற்றம் நமக்குள்ள வேணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். ஏன் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர், 99% கிறிஸ்தவர்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, பயம். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆட்சி மாறிடுச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன? கர்த்தரின் பக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி பயம் வேணும் வரும் உனக்கு? பக்கத்தில் இருப்பவரே மறந்து தவிக்காதே, உன் கூட வருபவரே மறந்து தவிக்காதே. நன்றி ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத காணப்பட்டான கூட எங்களோடு கூட வருகிறீரே. ஜீசஸ் வி பிரைஸ் யூ. எங்கள் பக்கத்தில் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மாற்றம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நான் சிறுகட்டும், நீங்க பெருகட்டும். மறுரூபப்படுத்தும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தோடு நாங்கள் எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரங்களாய் மாறுபடி கர்த்தரை உதவி என்னை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கம் சமாதானத்தின் தேவனே, இந்த சாயந்தர வேளையிலே எங்கள் சகோதரர் வீட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறேன். தாவே, இந்த கூட்டத்தை நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறேன். இப்பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் வாரம் தொடர்ந்து பண்ணலாம் என்ற ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. சோதரம் கூட்டத்தை தொடர்ந்து ஆசிர்வதியும் பலப்படுத்துங்க. தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நன்மை சோதரன் டைட்டஸுடைய சாட்சியை கேட்டு ஆண்டவரே, அப்பனே என் மகனை எவ்வளவா உயர்த்திருக்கிறீர்கள். தாவே, ஆண்டு மாதிரி நீதிமானை தள்ளாட விட்டார் என்று சொல்லிவிட்டு, நீதிமானுக்கு அநேக இக்கட்டுகள் வரும், ஆனாலும் தேவன் அதிலிருந்து விடுவித்து காக்கிற தேவனாக இருக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த இடத்துல நீ மகிமைப்பட்டு டைட்டஸை உயர்த்தி சத்துரு வெறுக்கப்படும்படியாக செய்து அதற்காக நன்றி செலுத்துவோம். நாளில் கூட யோபை குறித்து என் மத்தியிலே வார்த்தை கொடுத்து, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்து நிமித்தமாக அவரை நீ அவ்வளவாய் ஆசீர்வதித்து, ஆனாலும்
சத்ருவுக்கு பிசாசம் அவனுக்கு அது பொறுக்கவில்லை. அவனை சோதிக்கும்படி இடத்தில் அனுமதி கேட்டபோது, நீர் இப்படியாக சாட்சி சொன்னீர்கள். ஆனாலும் அவர் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு போனபோது கூட அவருடைய மனைவியை பின்வாங்கி போனார். நீ இன்னும் உன் உத்தமத்திலே இருக்கிறாயா? தேவனை ருசித்து ஜீவனை விடு என்று சொல்லும்போது, அதே எவ்வளோ கஷ்டத்தோடு உபத்திரவத்தோடு இருக்கிற யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். கர்த்தரிடத்திலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்கிறார். ஆண்டவரே, எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி! எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை மத்தியிலும் யோபு தன் வாயினாலே உண்மை ஆண்டவரை தூஷிக்கவில்லை. கர்த்தாவே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் இருதயத்தில் தூஷிப்பார்களோ என்று அவர்களுக்காக உள்ளத்திலே பலியிலே செலுத்தினான்னு பார்க்கணும். அப்படியாக கடைசி வரையிலும் அவர் அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவரை அவர் எந்த தவறும் செய்யாதபடிக்கு தூஷிக்காதபடிக்கு தன்னுடைய உத்தமத்திலே உண்மையாக இருந்தார். அந்த சாட்சி கூட கடைசி நாளே என் மீட்பரை நான் சந்திப்பேன், அந்நிய கண்களில் என் மாம்ச கண்களால் அவரை பார்ப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. காரணம் அவர் உத்தமத்தோடு இருந்தார் என்று பார்க்கணும். அப்படியாக ஆண்டவர் எது எங்களுக்கு நீ சொல்லியிருக்கிறீர்கள். ஆமாண்டவர், இந்த உலகத்தில் நாங்கள் உத்தமத்தோடு இருக்கிறோம், உண்மையோடு இருக்கிறோம், நாங்கள் வழி விலகிறோம். ஆண்டவர், சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது எங்களுக்குள் நாங்கள் பிசகிறோம். ஆண்டவர், அது போன்று இல்லாதபடி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு, அப்படியா தேவன் யோபு அப்படியா நினைத்தார், என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால, விசுவாசம் இருந்ததுனால தைரியமாக இருந்தார். பார்க்கும் இது போல தகப்பனே, உலகத்தில் எவ்வளவுதான் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நீர் எங்களோடு இருக்கிறீர், எப்பொழுது இருக்கிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அதை கடந்து போக எங்களுக்கு திரும்பி தாரும், பலன் தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் இல்லை தேவன். ஆமாண்டவர், இந்த சமாதானம் உண்மைத்தில் வருகிறது. ஏசாயா 26:3 சொல்லப்பட்டது, நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுடன் உன்னையே நம்பி இருக்கிறபடியா, உண்மையை நம்பி இருக்கிற அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் நாங்கள் உண்மை பற்றி கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு பூர்ண சமாதானம். அதனால தகப்பனை எங்கள் மாம்சீக வாழ்க்கைக்குள் நாங்கள் போகாதபடிக்கு அங்கே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர உதவி செய்வோம். எங்களுடைய பாதைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் போகிற பாதை சரியானதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சரியான வழியில் நீர் எங்களை நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கணும். நாங்கள் பலவீனமானவர்கள் கர்த்தாவே, நாங்கள் தேவன் பலமுள்ள தேவன், நாங்கள் உண்மையற்றவர், நாங்கள் நீர் உண்மையுள்ள தேவன். அதனாலே நாங்கள் ஒரு உண்மையற்றவர்களாக இருந்தபோது நீர் உண்மையுள்ளவரான தேவனாக இருக்கிறீர். அதனால தகப்பனை நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை உதவி செய்யும். ஆனால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் ஆசைப்படாதபடிக்கு உதவி செய்யும். ஏனென்றால் அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரம ஆசீர்வாதங்கள் கட்டாவே, அதில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை. அப்பேற்பட்ட இடத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். அதனாலே அதற்கு அந்த காரியம்தான் எங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும் தவிர இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. ஏன்னா இந்த உலக ஆசீர்வாதம் ஒரு நாளிலே அழிந்து போகும், நெருப்புக்கு இரையாக போகிறே கட்டாது. அதனால் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கை முறையை சரிப்படுத்தி நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், சாட்சிகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, செய்தி கொடுத்த எங்கள் தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருவரை ஆசிர்வத்திலும், இந்த குடும்பத்தை ஆசிர்வத்திலும், அப்பத்தை தண்ணீர் ஆசிரியம் எல்லா தேவையும் சந்தித்து பாதுகாத்து இந்த வசனங்கள் நிறத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்கு உதவி செய்தல். ஆண்டவரே, இது காட்டில் எங்களுக்கு கொடுத்த இந்த மகத்தான பெரிதான ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறாங்க. ஆண்டவரே, உண்மையே நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, இதெல்லாம் அவனுக்கு இது ஒரு சாதாரண காரியம். அது தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்தும். எல்லாவற்றையும் கருத்திலோ கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.